அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் பற்றின ஒரு சின்ன மோட்டிவேஷன் வீடியோ தான். ஸோ யாரெல்லாம் பண்ணாக்கா காலேஜ் டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் தான் இந்த வீடியோ. ஸோ மறக்காமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு பண்ணாக்கா இந்த காலேஜ் டிஆர்பிக்கு எக்ஸாம் பண்ணாக்கா ஒரு லாஸ்ட்டு பண்ணாக்கா 10 to 15 இயர்ஸுக்கு மேலே போஸ்டிங்கே போடலை. இவ்வளோ நாள் பண்ணாக்கா அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சீனியாரிட்டி மெத்தடில் போடுறோம், இன்டர்வியூ பேஸ் பண்ணி போடுறோம், என்னென்னவோ சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியாக பண்ணாக்கா இப்போது எக்ஸாமை பேஸ் பண்ணி தான் பண்ணாக்கா காலேஜ் டிஆர்பி போஸ்டிங் போட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக பண்ணாக்கா நோட்டிஃபிகேஷன் முன்னாடி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் செட் எக்ஸாம் நடத்தி ரொம்ப நாள் ஆகிடுச்சு. செட் எக்ஸாம் நடத்திட்டு அதுக்கப்புறம் காலேஜ் டிஆர்பி வைக்கலான்னு சொல்லிட்டு செட் எக்ஸாம் எழுதுறவங்களும் அதில் பாஸ் ஆகிறவங்களும் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க. அவங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கும் சான்சஸ் கொடுத்தாங்க. ஸோ இது எல்லாம் நடந்தது, எல்லாமே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ இப்போ நமக்கு என்ன அப்படின்னாக்கா இன்னும் 70 டேஸ் மட்டும்தான் இருக்குது காலேஜ் டிஆர்பி எக்ஸாமுக்கு யாரெல்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்ருக்கீங்களோ. ஸோ அதுக்கான ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். ஸோ நம்ம ஆல்ரெடி தெரியும், நமக்கு ஆனுவல் பிளானர் விட்டாங்க. ஆனுவல் பிளானரில் எக்ஸாம் பார்த்தீங்கன்னாக்கா ஜூலை மந்த்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? இன்றைக்கி நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா டேட் ஏப்ரல் 20. ஸோ இந்த மந்தில் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் நமக்கு 10 டேஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா மே மந்த் ஒரு 10 டேஸ் இருக்குது. அடுத்தது ஜூன் மந்த்து ஒரு 30 டேஸ், மே மந்த் ஒரு 30 டேஸ், ஜூன் மந்த்து ஒரு 30 டேஸ். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு 71 டேஸ் இருக்கும். ஜூன் 31. அப்போது டோட்டலாக இந்த 71 டேஸுக்குள்ளே, ஏன்னா நம்ம ஜூலை எக்ஸாமு, ஜூலை எப்போ வேணாலும் இருக்கலாம். ஃபஸ்ட் வீக்காக இருக்கலாம், இல்லை செகண்ட் வீக்காக இருக்கலாம், இல்லை லாஸ்ட் வீக்காக இருக்கலாம். ஸோ எப்போ வேணாலும் இருக்கலாம். ஸோ நமக்கு பண்ணாங்க இருக்கிறது 70 டேஸ். அப்போ அந்த 70 டேஸுக்குள்ளே நாம் சிலபஸை முடிக்க முடியுமா? சரிங்களா? இப்போது இதில் இன்னொரு டவுட் இருக்கும். ஸோ காலேஜ் டிஆர்பிக்கு நிறைய கேஸ் போட்டிருக்காங்க. சரிங்களா? நிறைய பேர் கேஸ் போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எப்படி காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் அப்படியே தள்ளி போச்சோ அதே மாதிரி தான் இப்போவும் தள்ளி போகும். நிறைய பேர் பண்ணாக்கா படிக்காமல் உட்காந்துட்ருக்கீங்க. அவங்களுக்காகவும் இந்த வீடியோ. சரிங்களா? ஸோ இப்போது டிஆர்பி போர்டு பண்ணாக்கா ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. இப்போ லாஸ்ட்டாக பண்ணாக்கா ஒரு 1 வீக் முன்னாடி கூட பார்த்தீங்கன்னாக்கா இந்த அண்ணா யூனிவர்சிட்டி அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு எக்ஸாம் நடந்தது. அதுக்கான அந்த ஆன்சர் ஷீட்டும் பண்ணாக்கா பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அடுத்த இயர் நமக்கு பண்ணாக்கா தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணாக்கா அசம்பிளி எலெக்ஷன் இருக்குது. ஸோ அதை பண்ணாக்கா மனசில் வச்சுக்கிட்டு இந்த முறை எப்படியாவது எல்லா எக்ஸாமும் நடத்தி முடித்து போஸ்டிங் போட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. நமக்கு காலேஜ் டிஆர்பியில் நியர்லி பண்ணாக்கா 4000 வேக்கன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அப்போது மற்ற எக்ஸாம் எல்லாம் நடக்குது, அதே மாதிரி இந்த காலேஜ் டிஆர்பியும் நடக்கும் அப்படின்னு நினச்சிக்கங்க. சரி, நடக்கலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிக்கிறீங்க இல்லையா? சப்போஸ் நடக்கலைன்னா நீங்கள் சொல்கிறது ஓகே. சப்போஸ் எக்ஸாம் நடந்துடுச்சு அப்படின்னா அன்னைக்கு நம்மளால் ஒரு நாள் 2 நாளில் உட்காந்து ஆல் டிக்கெட் எடுத்ததுக்கப்புறமா படித்து முடிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஸோ இப்போ பண்ணாக்கா யாரெல்லாம் பண்ணாக்கா காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்களோ, ஸோ கவர்மெண்ட் காலேஜாக இருக்கலாம், இல்லை பண்ணாக்கா ப்ரைவேட் காலேஜாக இருக்கலாம். ஸோ நீங்கள் பண்ணாக்கா இப்போ இது உங்களுக்கான சரியான நேரம் படிக்கிறதுக்கு. ஏன்னா பண்ணாக்கா கவர்மெண்ட் காலேஜில் பண்ணாக்கா இப்போ என்ன பண்ணாங்கன்னா ஸ்டடி ஹாலிடேஸ் விட்டாங்க. சரியா? ஸ்டடி ஹாலிடேஸ். அப்போ டீச்சர் அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய அந்த கெஸ்ட் லெக்சரர்ஸ் எல்லாருக்குமே பண்ணாக்கா லீவு தான் இருக்குது. சரியா? எப்போ திரும்பவும் காலேஜ் நமக்கு ரீஓப்பன் அப்படின்னாக்கா ஜூன் 15 தான் ஓப்பன். சரிங்களா? அப்போ ஜூன் 15 தான் ஓப்பன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு லாங் டைம் இருக்குது. ஸோ இந்த டைமை பண்ணாக்கா நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா வரக்கூடிய காலேஜ் டிஆர்பியில் நீங்கள் பண்ணாக்கா போஸ்டிங் வாங்கலாம். ஸோ அப்போது காலேஜ் டிஆர்பியில் போஸ்டிங் வாங்குறது ஈஸியாக அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன் கஷ்டம்தான் அப்படின்னா, கஷ்டம்னா வாங்க முடியாதுன்னு சொல்லலை, வாங்கலாம். ஆனால் அதுக்கு நம்ம நிறைய பண்ணாக்கா எஃபர்ட் போடணும், நிறைய படிக்கணும். ஏன் அப்படின்னா நமக்கு தெரியும் 2 பேப்பர் இருக்குது. சரியா? பேப்பர் 1 ஒன்று, பேப்பர் 2 ஒன்று. உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். மொத்தம் 2 பேப்பர் இருக்குது. பேப்பர் 1, பேப்பர் 2ன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பேப்பர் 1, இங்கே பேப்பர் 2. அப்போது பேப்பர் 1ல் பண்ணாக்கா செக்ஷன் ஏ, செக்ஷன் பின்னு 2 இருக்குது. அப்போ செக்ஷன் ஏல டோட்டலாக பண்ணாக்கா 50 கொஷின்ஸ் இருக்குது. இதில் பண்ணாக்கா தமிழில் 25 கொஷின்ஸ் இருக்குது. ப்ளஸ் பண்ணாக்கா கரண்ட் அஃபேர்ஸ் 25 கொஷின்ஸ் இருக்குது. அப்போ இந்த தமிழ் கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் படிக்கணும் அப்படின்னாவே நியர்லி பண்ணாக்கா 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். தமிழில் 25 மார்க் வாங்கினோன்னா 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் புக்கு அது மட்டும் இல்லாமல்
தேவிரா அப்படின்னு ஒரு புக் இருக்குது. சரிங்களா, தேவிரான்னு ஒரு புக் இருக்குது. ஸோ அந்த புக்கு டிஎன்பிசிக்காக வரக்கூடியது. ஸோ அந்த புக்கும் நம்ம வாங்கி படித்தா மட்டும்தான் அந்த 25 கொஷின்ஸை வாங்க முடியும். அது மட்டும் இல்லாமல் செக்ஷன் பியில் வந்து பார்த்தாக்கா நம்மளுடைய மேஜர் சிலபஸ் உங்களுக்கே தெரியும். நீங்கள் எந்த மேஜராக இருந்தாலும் சரி உங்களுடைய சிலபஸ் ஆல்ரெடி நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்ருப்பீங்க. அப்போ அந்த சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து பார்த்தாக்கா 10 யூனிட் இருக்கும். அந்த 10 யூனிட் எந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டுன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா எல்லா கொஷினும் வந்து பார்த்தாக்கா அப்ஜெக்டிவ் டைப் கேட்க போகிறதில்ல. டோட்டலாக வந்து பார்த்தாக்கா நமக்கு இங்கே செக்ஷன் பியில் வரக்கூடியது வந்து பார்த்தாக்கா டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஷின். இதில் 50 கொஷின்ஸ் வந்து பார்த்தாக்கா அப்ஜெக்டிவ் டைப் கொஷின், தமிழ் லாங்குவேஜும் கரண்ட் அஃபேர்ஸும் வரும். அதில் 8 கொஷின் வந்து பார்த்தாக்கா செக்ஷன் பியில் வந்து பார்த்தாக்கா நம்முடைய மேஜர்லேருந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பேப்பர் 2 ஒன்று இருக்குது. இதில் ஒரு 50 கொஷின்ஸ் அப்ஜெக்டிவ் டைப்பு, இன்னொரு 8 கொஷின் வந்து பார்த்தாக்கா நமக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப் இருக்கும். அப்போ டிஸ்கிரிப்டிவ் டைப் இருக்கிறதுனால நம்ம எந்த அளவுக்கு வந்து பார்த்தாக்கா சப்ஜெக்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும்னு ஒன்று இருக்குது. ஸோ அப்போ இவ்வளோ இருக்கும்போது நம்ம வந்து பார்த்தாக்கா இருக்கக்கூடிய அந்த 70 டேஸ் அப்படின்றது தேவையான அளவுக்கு இருக்குமா அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து பார்த்தாக்கா நீங்கள் படிக்கிற அந்த டைமிங்கை பொறுத்து. அப்போது நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னாக்கா இருக்கிறது 71 டேஸ் தான். ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தாக்கா இப்போ நிறைய டைம் இருக்குது. யாரெல்லாம் வந்து பார்த்தாக்கா கவர்மெண்ட் காலேஜ் அண்டு வந்து பார்த்தாக்கா ப்ரைவேட் காலேஜில் ஒர்க் பண்ணுறீங்களோ உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தாக்கா இப்போ லீவ் இருக்குது. இருந்தால் எக்ஸாம் டியூட்டி போயிட்டு வருவீங்க. மற்ற டைமில் வந்து பார்த்தாக்கா ஃப்ரீயாக தான் இருப்பீங்க. உட்காந்துட்டு படிச்சிங்க அப்படின்னாக்கா ஈஸியாக வந்து பார்த்தாக்கா வரக்கூடிய காலேஜ் டிஆர்பி எக்ஸாமில் வந்து பார்த்தாக்கா போஸ்டிங் வாங்கலாம். போஸ்டிங் வாங்கினீங்கன்னா ஃபஸ்ட்டு மந்த் சேலரியே நியர்லி வந்து பார்த்தாக்கா அபோவ் 90,000 இருக்கும். அபோவ் 90,000 சேலரி இருக்கும். ஸோ அப்போ அந்தளவுக்கு சேலரி வருது அப்படின்னாக்கா அது மட்டும் இல்லை. ஸோ காலேஜில் லெக்சரராக ஒர்க் பண்ணுறது, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப வந்து பார்த்தாக்கா ஒரு பீஸ்ஃபுல்லான ஜாபாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தாக்கா நல்ல கௌரவமான ஜாபாகவும் இருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து பார்த்தாக்கா ஜாபுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னாக்கா லைஃப் வந்து பார்த்தாக்கா செட்டில்டாகவும் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தாக்கா இருக்கிற டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் கேன்சல் ஆகிடும், எக்ஸாம் வந்து பார்த்தாக்கா நடக்காது, சீனியாரிட்டி மட்டும் தான் போடுவாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ யார் சொல்கிறதையும் நம்பாதீங்க. சப்போஸ் அப்படி நடந்தால் நம்ம ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. ஆனால் மேக்ஸிமம் வந்து பார்த்தாக்கா எக்ஸாம் நடக்கிறதுக்கு தான் வந்து பார்த்தாக்கா நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ இருக்கிற டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன், எக்ஸாம் பேட்டர்னும் சொல்லியிருக்கேன். ஸோ அது இல்லாமல் எப்படி டைம் இருக்குது, எப்படி யூஸ் பண்ணணும், இதெல்லாம் பார்த்து உட்காந்துட்டு படிங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தாக்கா வரக்கூடிய அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமில் போஸ்டிங் வாங்க முடியும் அப்படின்னு நம்பிக்கையோடு படிங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.